Welcome to this video lecture. So போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் பற்றி பார்த்தோம். கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு, பார் சார்ட்டு, பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்டு அண்ட் லைன் சார்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு அந்த நம்ம சார்ட்லேயே வந்து லைக் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். பேட்டர்னா ஒரே ஸ்ட்ரக்சர். இதை வந்து நம்மளாம் அசியூம் தான் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி அப்பியர் ஆகும்போது திரும்ப இந்த மாதிரி அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சில ப்ரைஸை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த பேட்டர்ன்ஸை வச்சு. ஸோ இதுக்கு வந்து பேர் வச்சுருக்கோம். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒரு பேர். லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், ட்ரையாங்கிள்ஸு, ஃப்ளாக்ஸு. ஸோ இந்த பேர்லாம் பார்த்து என்னடா இது டிஃப்ரெண்ட் பேராக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் பீரியடும், ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸும் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ இப்போ டைமுக்கு இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற கான்செப்ட். ட்ரெண்ட் ரிவர்சலில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்வர்டு மூவ்மெண்ட்டில் இருக்குன்னா இது ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டு எப்பயுமே வந்து ஒரே ட்ரெண்ட்லேயே இருக்காது, அப்வர்ட் ட்ரெண்ட்லேயே இருக்காது, அப்படியே வந்து ரிவர்சல் ஆகும். இப்போ டவுன்வர்டு ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டில் வந்து திரும்ப அப்வர்ட் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ இதை தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் அசம்ஷன் என்னென்னா இது எப்பயுமே வந்து டவுன்லேயோ அப்லேயோ போயிட்டே இருக்காது, அப் டவுன்னு போயிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட லாஜிக்கல் ரீசன் ஏற்கனவே நம்ம எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் பார்த்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ டிமாண்டும் சப்ளையும் இதில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறனால என்ன ஆகுன்னா அதிகமான டிமாண்டு இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறதோட ஒரு லாஜிக்கு. ஓகே, சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து சில ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன உடனே அது என்ன பண்ணுன்னா அந்த இதையே வந்து அதோட டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணி போகும். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சில சிக்னல்ஸ் இருக்குது, சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு காரில் போகிறோம், காரில் போயிட்டே இருக்கும்போது வந்து அந்த கார் வந்து லெஃப்டில் திரும்புதா இல்லை ரைட்டில் திரும்புதா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா லைக் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட்டு, ரைட் இண்டிகேட்டர் போட்டால் ரைட்டு அப்படின்னு. ஸோ இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது நான் ரைட்டில் திரும்ப போகிறேன், லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து இண்டிகேட்டர். அதே மாதிரி ட்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் யூஸ் பண்ணுவோம். அந்த டூல் பார்த்தீங்கன்னா இப்படி அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப் ட்ரெண்டு இருக்குது அப்படின்னா இப்போ இது ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம சிக்னல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சிக்னல் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுதா ஆகலையா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறுறதோ இல்லை டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக மாறுறதோ தான் நம்ம ட்ரெண்டு ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸு. இப்போ ட்ரெண்டு ரிவர்சல் மாதிரியே வந்து ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன் இப்படியே வந்து இல்லை இப்படியே வந்து இல்லைன்னா டவுன் ட்ரெண்டு இந்த மாதிரி இந்த 3 ட்ரெண்டில் ஏதோ ஒரு ட்ரெண்டில் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, எந்த வித பிரேக்கும் இல்லை ஒரு பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னா இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைஸ் பேட்டர்னில் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 2 டைப் ஆஃப் பேட்டர்னை வந்து நம்ம இது பண்ணலாம். ஒன்று வந்து பியரிஷ் அண்டு இன்னொன்று வந்து புல்லிஷ் பேட்டர்ன். இந்த கண்டினியூஷன் பேட்டர்ன் எப்போ வந்து எண்ட் ஆகுதோ அந்த இதுக்கு அப்புறம் தான் ரிவர்சல் பேட்டர்ன் அப்பியர் ஆகும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ கண்டினியூஷன் பேட்டர்ன், அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன், அப்புறம் திரும்ப கண்டினியூஷன் பேட்டர்ன், தென் கண்டினியூஷன் பேட்டர்ன், ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த சைக்கிள் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன்லேயே வந்து 3 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸை வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பெனன்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ளாகு, அடுத்து வந்து வெட்ஜஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து
நமக்கு ஈஸியாக புரியும். ஃப்ளாக் பெனன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெனன்ட் அப்படின்றது இந்த ஒரு செயின் மாதிரி அப்படியே அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டு இப்படியே சின்னதாகிக்கிட்டே போகும். ஒரு 2 லைனை வந்து அந்த ட்ரெண்டில் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பெனன்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பெனன்ட் பேட்டர்ன். வெட்ஜஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பெனன்ட் மாதிரியே தான், கொஞ்சம் ப்ராடராக அதோட ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும். ரெக்டாங்குலர் பேட்டர்ன் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஃப்ளாக் எப்படி வந்து இந்த மாதிரி வரைஞ்சா இருக்கோ அதுதான் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஷன் பேட்டர்ன் ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்னாகவோ இல்லைன்னா வந்து ஒரு அந்த ஷார்ப் ஆப்ஜெக்டாக மாதிரி வந்து நமக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து பெனன்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ். ட்ரையாங்கிள் அப்படின்னா இதுதான் ட்ரையாங்கிள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்று ட்ரையாங்கிள் வந்து லைக் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த சென்டரில் இருக்கிறது தான் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்றது அப் ட்ரெண்டில் இருக்கிறது அசெண்டிங் ட்ரையாங்கிள், டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள், இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள், இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஸ்டாக்கோ இல்லைன்னா நிஃப்டி இண்டெக்ஸோ எடுத்து நம்ம இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. நமக்கு இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது, இந்த பெனன்ட் பேட்டர்னில் இருக்குது, வெட்ஜ் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது எதுக்காக நம்ம வந்து நம்ம இதை பார்க்குறோன்னா, இந்த பேட்டர்ன் கழித்து என்ன மாதிரி ட்ரெண்டு ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து பார்ப்போம். ரிவர்சல் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்டினியூஷன் பேட்டர்ன் வந்து ஒரு டைமில் வந்து அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே பிரேக் அவுட் ஆகி போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம் இந்த இதில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு. அந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு. அதை 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன், வெட்ஜஸ் பேட்டர்ன் அப்படின்னு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிளியராக தெரியுதா, ஒரு டபுள் டாப் இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டு ஒரு 2 தடவை ரொம்ப ரெகுலராக இருக்காது, இந்த மாதிரி 2 தடவை டாப் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 2 டபுள் பாட்டம் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா இது வந்து எக்ஸாக்டாக நடக்கும் அப்படின்னு கிடையாது. ப்ரைஸ் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன். ஓகே, அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, ஒரு ஹெட்டு அப்புறம் ஷோல்டர் 2 சைடு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இப்படி ஒரு 3 டாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 டாப்ஸ் வரும்போது 3 பாட்டம்ஸ். இதுவும் இதுக்கு வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் இப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதே நேரத்தில் அடுத்த ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரைஸ் பேட்டர்னை கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அனாலிசிஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிற வெப்சைட் வந்து ட்ரேட் வியூ இல்லைன்னா மணி கண்ட்ரோலில் போய் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து அடுத்து ஒரு லைவ் செஷன் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் அண்டு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் சேம் இதே மாதிரி தான். இப்படி ரைஸ் ஆகிட்டே இருக்கிறது டக்குன்னு ஃபாலோ ஆகும். ஸோ அதான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆக்சுவலாக செக்யூரிட்டி அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் காம்ப்ளெக்ஸான விஷயம் வந்து எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் கிடையாது, கொஞ்சம் சிம்பிள் தான். நம்ம இதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் பற்றின அந்த வீடியோ லெக்சர் பார்ப்போம். And thank you. Bye.